நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாளிலே 6/5/2025 மே மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் விசுவாவாசு வருடத்தில் சித்திரை நாள் 23ஆம் நாள். 126 நாட்கள் வருடம் பிறந்து ஆரம்பித்து 239 நாள் கையிருப்பில் கொடுத்துவிட்டு இன்று காலம் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறார். நாம் எப்படி காரியங்களை செய்கிறோம் என்று. வளர்பிறை நவமி என்ற திதியிலும் மக நட்சத்திரத்திலும் இன்றைக்கு சந்திரன் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த நாளின் நல்ல நேரமானது காலை 10:30 11:30 வரைக்கும், மாலையிலே 4:30 5:30 வரைக்கும், கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 2:30 வரைக்கும், இரவிலே 7:30 8:30 வரைக்கும், ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் 9 மணியிலிருந்து காலை 10:30 வரை. இன்றைய நாளின் குளிகை காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. சூலமானது வடக்கு, பரிகாரம் பால். மேஷ ராசிக்குள்ளே மேஷ லக்னத்திலே சூரியன். அவர் சூரியனின் இருப்பு 1 நாழிகை 14 வினாழி. சூரிய உதயம் இன்று காலை 5:56 அளவிலே. இன்றைய நாளின் கரணம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. மக நட்சத்திரத்திலே சந்திரன் இருந்தால் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்திற்கு என்பதை குறித்து கொள்ளுங்கள். இந்த மகர ராசி நண்பர்கள் கொஞ்சம் இன்றைக்கு எச்சரிக்கையாக காரியங்களை செய்வது நல்லது. புதிய முயற்சிகள் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நவக்கிரக தோஷங்களும் இருந்தால் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆலயங்கள் ஏதேனும் உண்டா என்ற தேடுதலுக்கு கிரகங்களின் தலைவனான சூரிய நாராயணன், சூரியனை நம்ம ஆட்கொண்டால் மற்ற கிரகங்களின் தன்மை அஸ்தங்கம் என்று மறைந்துவிடும் என்றதனாலே தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணர் கோயிலை வணங்குவது கிரகங்களின் தன்மைகளினாலே வரக்கூடிய பாதிப்புகள் குறையும் என்பதை மனதில் கொள்வோம். இன்றைய நாள் வாசவி ஜெயந்தி, ஸ்ரீ மதுரை மீனாட்சி சொக்கநாதர் பட்டாபிஷேக நாள். இந்த நாளிலே சீர்காழி சிவபெருமானின் திருக்கல்யாணம் நடைபெறும். திதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நவமி திதியாக இருந்தாலும் சிராதத்தை பொறுத்த வரைக்கும் தசமி திதின்னு சொல்லுவோம். கோச்சாரத்தின் பிரகாரம் கோள்கள் இருக்கும்படி நிலையிலே மேஷராசியிலே சூரியன் உச்சம், ரிஷபராசியிலே குரு அமர்வது, கடகராசியிலே செவ்வாய் இருப்பது, கன்னிராசிக்குள்ளே கேது அமர்வது மற்றும் மீனராசிக்குள்ளே சனி ராகு புதன் சுக்கிரன் இந்த நால்வரும் அமர்ந்து சந்திரனானவர் சிம்மராசியில் அமர இன்றைய நாளை நல்ல நாளாய் அமைத்து கொடுத்திருக்கும் இறைவனுக்கு நன்றி. இந்த நாளிலே நாம் மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தின் தன்மை அப்படின்னாக்க சுக்கிரனின் முன்னாடி இருக்கிறது கேதுன்னு சொல்லுவோம் கோச்சார அடிப்படையில். அப்படி கேது அப்படின்னாலே எதையும் சுருக்கி தருவாரே அப்படின்னு பார்க்கும். எதிர்பாராத விரிவாக்கத்தையும் கொடுப்பார். அதனால தான் விவாகம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டை பண்ணுவோம். இது 10வது நட்சத்திரம் நமக்கு நட்சத்திர கோர்வையில். வாகனம் ஏறுவதற்கான ஒரு நல்ல விஷயம். புதிதாக எதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இன்றைக்கு கற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக வாஸ்து பூஜை போன்றவை செய்யலாம். திதியிலே இன்றைக்கு நவமி திதின்னு பார்த்தோம். நவமி திதி நமக்கு ராமநவமின்னு ராமருக்கு பிடித்த அப்படின்னு பார்த்துக்கிறோம். அப்போ எதையுமே நம்ம போராட்டத்தின் பின் வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருப்பது நாமம். அப்போ நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகளை பிரித்து கொள்வது அப்படி போன விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நாளில் செய்வது வழக்கம். சத்ரு சம்ஹாரம் அப்படின்னு சத்ருக்களின் பயத்தை போக்கக்கூடியது இந்த நவமி. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு நார்மலாக ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உகந்த நாள். ஆஞ்சநேய பெருமானை வழிபடுவதனாலே வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகள் உண்டாகும். இந்த நாளிலே நாம் செய்யக்கூடியது நார்மலாக நிலபுலங்களை வாங்குவது போன்ற விஷயங்களை செய்வோம். அது விற்கிறது அந்த மாதிரி லேண்ட் ரிலேட்டடான மேட்டர்லாம் இன்றைக்கி நல்லது. செவ்வாய்க்கிழமையில் நார்மலாக அந்த மரம்
பால் இந்த 2 விஷயத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வாங்கிறதெல்லாம் வேண்டாம். இன்றைய நாளிலே சிம்ம ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் திதி சூன்யம் இருப்பதனாலே அவர்கள் ஸ்ரீராமரை வணங்கிவிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சுபிட்சமான காரியங்களாக அமையும். கரணம் என்று பார்க்கும்போது கௌலவ கரணம் அப்படின்னு வரும். கௌலவம் அப்படின்னாக்க பன்றி அப்படின்னு அர்த்தம். புதிய வாகனங்களை வாங்குவதற்கான நல்ல நாள். சகல காரியங்களும் சித்தி செய்வதாகவும் ஸ்நேகம் ஃப்ரெண்ட்ஸ் கொள்றதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் போடுவது, மந்திர காரணங்களை உச்சாரம் செய்வதற்கான நல்ல நாள். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வராகி அம்மனை வழிபடுவது, வராகரை பூவராகனை வழிபடுவது, சூரியனின் கோயில்களுக்கெல்லாம் சென்று வழிபடுவது இன்னைக்கு நல்லது. முடிந்த அளவுக்கு ஏழை தொழிலாளர்களுக்கு உணவு, உடை மற்றும் செருப்பு வாங்கி கொடுப்பது ரொம்ப பலனை அமைக்கும். இன்றைய நாளிலே துருவம் என்ற யோகம் இருப்பதனாலே கிணறு வெட்டுவது ரொம்ப நல்லது. ஆடை ஆபரணங்கள் அணிவது, நவரத்தினங்கள் போன்றவை வாங்குவது, வீடு கட்டுவது, ஓவர் ஹெட் டேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நீர்நிலைகளை அமைப்பது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்களாக இன்றைக்கு அமையப் போகிறது. இந்த நாள் சுபிட்சமான ஒரு நாளாக இருக்கும் போதிலும் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் என்று தொடர்ந்து காணப்போகிறோம். முதலாவதாக நாம் காண இருப்பது மேஷராசி. வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்களுடைய எண்ணமெல்லாம் லாபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இது. வாழ்க்கையிலே அனைவருமே உங்களை பாராட்ட வேண்டும் என்ற உத்வேகம் உங்கள் மனசிலே ஆர்வத்துடன் இருக்கிறது. அதனால்தான் அந்த ஹெல்ப் ரிலேட்டடெல்லாம் கூட அது ரிலேட்டடாக தான் யோசிக்கிறீங்க. அதில் ஆதாயம் என்னன்னு பார்க்குறீங்க. சில விஷயத்தில் அப்படியே இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது, கொஞ்சம் சலனங்கள் உண்டு, ஆனாலும் உற்சாகம் குறைவதில்லை. உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் பலத்தையும் கீர்த்தியும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை வேலைகளையும் மனது அழகாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை இது. இந்த நாள் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். உடல் கொஞ்சம் அசதி கொடுக்கும். பண வரவு கொடுக்கல் வாங்கல் சீராக அமையும். லாபம் உண்டு. அலுவலகத்திலே உங்களுடைய வேலைக்கான பாராட்டுதல் நிச்சயம் கிடைக்கக்கூடிய நாள். நீங்கள் மாணவர்களாக இருக்கும்போது எதையுமே ஆசையோடு ஈகராக போய் கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. குழந்தைகளுக்கு எப்படி அதை பயிற்றுவிக்க வேண்டும் என்று வீட்டில் இருக்கும் பெண்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கு கரெக்டாக பயிற்றுவித்து அவர்களை வாழ்க்கையிலே முன்னேற்றக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தொழிலாளர்கள் தனக்கேற்ற ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளையும் பதவி உயர்வையும் பெறுவதற்கான ஆதாயங்களை பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. இந்த நாள் ஒரு நல்ல நாளாக சுபிட்சமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த நாளில் 6-5 என்ற எண்ணை நீங்கள் பயன்படுத்துவது உங்கள் வாழ்க்கையினை வளத்தையும் நலத்தையும் கஷ்டங்களையும் கடனையும் தீர்க்கக்கூடிய நல்ல நாளாக, எதிரிகளிடமிருந்து உங்களை பிரித்து நல்ல ஒரு வாழ்க்கையை அமைப்பதாகவும் மருத்துவ செலவுகள் குறைந்த நல்ல நாளாகவும் அமைக்கப் போகிறது. இந்த நாளினுடைய தன்மையின் அடிப்படையிலே முருகப்பெருமானை வழிபடுவதும் இளஞ்சிவப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்துவதும் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்களுடைய நோக்கத்திலே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஸ்டோரியில் தான் இருக்குது. எதையுமே வெற்றி என்ற அடிப்படையிலே பார்க்கக்கூடிய நீங்கள் சாதனை என்பதை படைத்துவிட்டுத்தான் மற்றதெல்லாம் யோசிக்க வேண்டும் என்று யோசிக்கிறீர்கள். பண வரவை எப்பவுமே தீர்மானமாக யோசித்து அதன் பிரகாரம் ஒரு முயற்சிகளையும் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அதனாலே உங்களுடைய அட்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குது. இன்றைக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியிலே நீங்கள் கொஞ்சம் ஆர்வத்தை காட்டுகிறீர்கள். அவர்களுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு உதவி செய்து அவர்களை முன்னேற்றுவதற்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நாள். உங்கள் மனைவி மற்றும் உறவினரிடம் சில ஆதாயங்களை எதிர்பார்த்து அவர்களை சார்ந்து நிற்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையப்போகிறது. கடன் விஷயத்திலே மனசிலே சில கவலைகளும் உண்டாகும். வேலையிலே நல்ல உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வேலையாக அமையப்போகிறது. சிலருக்கு அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் போன்ற
விஷயங்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடியதாக அமைகிறது. எதிரிகள் தொல்லை கொஞ்சம் உண்டு, கொஞ்சம் அலைச்சலும் உண்டு. வரவுக்கு மீறிய செலவு இருப்பதனாலே கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாளை வைத்துக்கொண்டே இருந்தால் லாபம் பார்க்கலாம். மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடியது நிறைய இருக்குது. இந்த நாளிலே 4, 5 என்ற எண் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும். சுக்கிரனின் தன்மையினால் பார்க்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே வாராகி அம்மனை வழிபடும்போது சொத்துக்கள் நிகரான விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் வில்லங்கம் இல்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான வாழ்வில் நல்ல தரமான நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் நண்பருடன் குழாக்களுடன் சேர்ந்து அப்படி எல்லாரும் கலாட்டா பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடியதில் சந்தோஷம் அப்படிங்கிற கலிப்பை அழகாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய எண்ணத்தில் உள்ளவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே உங்கள் நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதாயம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டான் சார், ஏதாவது ஒரு காரணம் இருக்குது சார், உங்களை டீஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் எதுக்குமே டிஸ்டர்ப் ஆகாமல் ப்ரொசீட் பண்ணிகிட்டே போகிறீங்கன்றது தான் உங்கள் ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி என்னென்னா நீங்கள் வந்து லாபத்தை சம்பாதிக்கணும், அடுத்தவங்ககிட்ட நான் பாராட்டு வாங்கினேன், இப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு வேலை ஆகாது. உங்களுக்கு உங்கள் குடும்பம் முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கிறீங்க. இன்றைய நாளிலே உங்கள் முயற்சியின் அடிப்படையில் உங்கள் குடும்பத்திலே சிலருக்கு ஒரு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப சின்சியராக இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு சில பேருக்கு ஸ்டைஃபண்ட் போன விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கு ரிலேட்டடாக அப்ளிகேஷன்ஸ்லாம் போடுறீங்க. வேலை மனுக்கள் போடுவது, புதிய வேலைக்கு மாறுவது, தன்னுடைய வேலையிலேருந்து புதிய அடுத்த லெவல் ஆஃப் ஒர்க்குக்கு போகிறது, படிப்பு ரிலேட்டடான விஷயங்கள், வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு ரிலேட்டங்கள், இதெல்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்க போகிறது. வாகனத்திலே புதிய வாகனம் வாங்குவதற்கான எண்ணங்கள், அதற்கான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளுதல், இதெல்லாம் இன்றைக்கி செய்ய போகிறீங்க. புதிய சொத்துக்களுக்கான கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய புகழ் பரப்பக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நேரம் நாள் இது. இந்த நாளிலே 5, 8 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைக்கு இளம் சிவப்பு நிறம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டிவ் நம்பராக வச்சுருக்கோங்க. மனதாலே துர்க்கை அம்மனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸாக அமையப்போகிறது. அதனால் இந்த நாள் மேலும் சுபிட்சமான நாளாக உங்களுக்கு இனிய வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் குழந்தை, உங்கள் குடும்பம், இவருக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டிக்கு என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்க முடியுமோ அத்தனை ஸ்டெப்புகளையும் அழகாக எடுக்கக்கூடிய நாளில் இந்த நாள். சொத்துக்களை அழகாக மாற்றி அவர்களுடைய தன்மைக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய நாள். வெளிநாடு, வெளி வட்டாரம் இதிலேருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களை நல்லதாக அமையக்கூடிய நாள் என்று. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக தான் அமைந்திருக்கிறதாலும் கொஞ்சம் சிலி செக் பண்ணிக்கிறீங்க. ஆனால் எல்லாமே நல்லதாக ஆதாயத்தன்மையுடன் அமையிறது. அந்த சலனங்களை விட்டு விடுங்கள். இன்றைக்கும் பொதுவில் பார்த்தீங்கன்னா உங்கள் சந்தோஷம் நல்லாயிருக்கும். உங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல தான் சந்திரன் உள்ளே போகிறார். அதனால் சில செலவுகள் உண்டு. மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வரவுகளும் உண்டு, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு நிறைய வேலைகளை நீங்கள் எடுத்து செய்யும்போது உங்களுடைய ப்ரையாரிட்டி பேசிஸில் இருக்கக்கூடியது எல்லாமே லைன் அப் பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அதுவே உங்கள் சந்தோஷமான சூழ்நிலையை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும். என்கரேஜிங் சினாரியோ அப்படின்னு சொல்லுவோம். எதிரிகள் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள். சிலருக்கு மருத்துவ செலவுகள் கம்மியாயிடும். சிலருக்கு எதிர்பாராத வகையிலே நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் சொத்துக்கள் வந்து சேருவதற்கான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது.
ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி உங்களை வந்தடைய போகிறது. வாழ்க்கையிலே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் தேடினவங்களுக்கு இன்றைக்கி ஆன்சர் கிடைக்க போகுது. ஏன்னா சிலவங்களுக்கு வேலை மாற்றங்களுக்கு என்னென்ன டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க நீங்களே. எனக்கு இந்த ஸ்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க, இந்த ஸ்கில்லை கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்கிறார் என் நண்பர், இது மூலிமா அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு புதிய ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டே இன்றைக்கி நாளிலே 3-8 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இது ரொம்ப கரெக்டாக உங்கள் லைஃப்பை லாபத்தை நோக்கி செல்வத்தாகும். துர்கை அம்மனில் அந்த நவதுர்கை அப்படின்னு சொல்லக்கூடியதில் சாமுண்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாமுண்டி தெய்வத்தை வணங்குவது ரொம்ப பிரசித்தமாக உங்களுக்கு இருக்கும். மைசூர் சாமுண்டி தேவின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி மஞ்சள் கலரும் பச்சை கலரும் கலந்த அந்த நிறங்கள் உங்களுக்கு இன்றைக்கு சூப்பர் நிறங்களாக உபயோகப்படும். இதை உபயோகப்படுத்துங்கள். புதிய வளத்தையும் நலத்தையும் வாழ்க்கையிலே பெரிய விரிவான தன்மையுடன் நீங்கள் உயர்வதற்கு இந்த நாள் உபயோகமாக இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய தன்மையிலே நீங்கள் முதன்மையாக நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுல க்ளீனாக உங்கள் மைண்ட் செட் இருக்குது. அதனால தான் நீங்கள் உச்சத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மேஷத்தில் இருக்கிறீங்க. அப்போ செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் அழகாக உங்களுக்காக வழிவகுத்து கொண்டு உங்களுடைய ஆதாயத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதைகளை அழகாக பயணித்து கொண்டு இருக்கிறீர்கள். எந்த விதத்தில் இதில் டிஸ்டர்பன்ஸே கிடையாது. எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு கிளியராக தெரியுது. அதாவது விஷன் கிளியராக இருந்தால் மிஷன் கிளியராக இருக்கும்னு சொல்லுவோம். போகும் பாதையிலே சலனம் இருந்தால் தான் பாதை புரியாமல் போயிடும். பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம், அதில் பயணம் நடத்திவிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி பயணத்தை செய்வதற்கு பயப்படாமல் செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. அதனால் உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளிலே இந்த நாள் இருக்கிறதுனாலே உங்களில் சில பேருக்கு இன்றைக்கு புதிய பதவி உயர்வுக்கான வழி உண்டு. சிலருக்கு புதிய வகையிலே சொத்து சேர்க்கிறதுக்கான நாட்களும் இன்றைக்கு இருக்கிறது. புதிய வாகன வரவு, புதிய குழந்தை பிறப்பு செய்திகள் மற்றும் மருத்துவத்திலே கொஞ்சம் முன்னேற்றமான சூழ்நிலை இருப்பதாக சில முன்னேற்றமான தீர்மானங்கள் உங்கள் காதை அடையும். அதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கிறதுனாலையும் உங்களை பகையாக நினைத்தவர் உங்களை பார்த்து அச்சப்படக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதனாலும் சின்ன சின்ன அலைச்சல்கள் உங்களை சோர்வை ஏற்படுத்தும். இதெல்லாம் இருக்கும். இன்றைக்கு வரவு ஜாஸ்தி இருக்கும், செலவு கம்மியாக இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு. அதனால் லாபம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட பணிபுரியக்கூடிய அந்த ஊழியர்களை கூப்பிட்டு சிலவங்களுக்கெல்லாம் பாராட்டி சில விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறீங்க. அதனால் உற்சாகம் அடையக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. 9-2 என்ற எண் லாப எண். இன்றைய நாளிலே வெளிர் பச்சை நிறம் ரொம்ப சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். வணங்கக்கூடிய தெய்வமாக விநாயக பெருமானை வணங்குவதனாலே நல்ல லாபமும் சுபிட்சமும் உண்டாகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, மனதுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள், வாழ்க்கையிலே எப்படி போய்கொண்டு இருக்கிறோம் என்று புரியவில்லை என்ற குழப்பத்தின் தன்மையினாலே ஒரு சின்ன குட்டையில் குழம்பின மாதிரி இருக்கக்கூடிய மனநிலை. இந்த மனநிலையினால் வரக்கூடிய எண்ண ஓட்டங்கள் நார்மலாக எப்படி இருக்குன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குதுன்றது தான் உங்களுடைய சினாரியோ. ஆனால் உண்மையிலேயே 2ஆம் இடம் அப்படிங்கிறது துலா ராசி. அதை பார்த்து கொண்டு இருப்பவர் அப்படிங்கிறவர் சூரியன் பார்த்துருக்கிறார். இந்த எண்ணத்தோடு பார்க்கும்போது லாபத்தின் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறதும் உற்சாகமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்போவுமே சந்தோஷத்தோடு எதாவது செஞ்சீங்கனாலும் சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. டல்னஸ் ஃபீல் பண்ணிங்கன்னா டல் ஆகிடும். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி டெஃபினட்டாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு மனசில் வைங்க. உங்கள் மனோகாரகன் 12ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். திரவிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லாபத்தை குறைப்பதாக இருக்கிறதுனால கொஞ்சம் லாபம் கம்மியாக இருக்கும், கவலைப்படாதீங்க. விரயஸ்தானம்னு சொல்லுவோம். தேவையற்ற செலவுகள் உண்டு, அதனால் வரவை விட செலவு ஜாஸ்தி இருக்கும்.
இது சொன்ன உடனே மூட் அவுட் ஆகிடும். என்னப்பா இப்படி சொல்லிட்டாரேன்னு. பயப்படாதீங்க, உங்களுடைய ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய வேலைகளை செய்வீர்கள் என்று. நீங்கள் வேலை செய்யும்போது சூப்பராக செய்ய போகிறீங்க. அதனால் ஒரு சில பேருக்கு இன்றைக்கு ஒர்க்கில் ரெகக்னேஷன், ஸ்பெஷல் இன்சென்டிவ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருவின் தன்மை ரொம்ப நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையிலே லாபமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாளில் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாக அமைகிறது. அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உதவிகள், நீங்கள் அடுத்த டெஸ்க்லேருந்து எடுத்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் உங்களை பாராட்டுவதாக அமைகிறதுனால இந்த நாள் நல்ல நாளாக நடக்கிறது. 5, 6 என்ற எண்ணும். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக நரசிம்மரை வணங்குவதும் உங்களுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான புதிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதிலே ஐயம் கொள்ள வேண்டாம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே எத்தனை முடியுமோ அத்தனை எஃபர்ட்டையும் கரெக்டாக போட்டணுன்றதில் தீர்மானமாக இருக்கீங்க. முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை, முரண்பாடு எதுவும் இல்லை என்னுடைய தீர்மானத்திலே அப்படிங்கிறதுனால உற்சாகமாக ஒரு காய்களையும் அழகாக மூவ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களுக்கு லாபத்தை நோக்கிய எண்ணங்களினாலே லாபம் கிடைக்கக்கூடிய நாளிலே இந்த நாள் இருக்கிறதுனாலே உற்சாகமாக இருங்கள். கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிலவர்களுக்கு இன்றைக்கு நாளிலே சில அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில எதிர்பாராத எதிரிகளும் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையும் தேவை. மருத்துவ செலவு இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மருத்துவ ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்தால் கொஞ்சம் அட்டன் பண்ணுறது நல்லது. வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி வரவு நிறைய இருக்கும், செலவு கம்மியாக இருக்கும்ன்றது மனதில் வைத்துக்கொண்ட வியாபாரிகளுக்கு லாபம் பெருகும். புதிய விதமான பொருட்களை உங்களுடைய சந்தையிலே கொண்டு வந்து அதனால் பாராட்டு பெறக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி காட்டுகிறது. மக்கள் நலனிலே ஆர்வம் உள்ள நண்பர்களுக்கு ஆர்வத்தினாலே உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. இன்றைக்கு 2, 5 என்ற எண் உங்களுக்கு லக்கி நம்பராக அமைகிறது. செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது முருகன் அப்படிங்கிற தெய்வத்தை வணங்குவது உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாகவும், சிகப்பு கலர் இளஞ்சிவப்பாக இருக்கும்போது அந்த நிறம் உங்களுக்கு பலவிதத்திலும் பூமி வாகனங்கள் போன்றவைகளை பயன்படுத்தி உங்களுக்கு லாபத்தை மென்மேலும் வளப்படுத்துவது அமைவதனாலே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியிலே நேரடி பார்வையை செலுத்தி கொண்டிருக்கும் குரு உங்களுடைய தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், லாபத்தை கொடுக்கக்கூடியவர், எப்பொழுதும் பணத்தை பற்றி சிந்தனை கொண்ட சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அதனாலே உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலே ஒரு நல்ல போஸ்டிங் இருக்குது. உங்களை மதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க, நல்லா எல்லோரும் மதிச்சிட்ருக்கிறாங்க. உங்களுக்கு பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சினரியோ நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்கள் ராசிக்கு வரக்கூடிய சந்திரன் இன்றைக்கி கொஞ்சம் காரிய தாமதங்கள் அப்படிங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். அதனால் சில விஷயங்களிலே கொஞ்சம் தாமதங்கள் இருந்தாலும் மனம் போன போக்கு போல போக முடியலையேன்னு ஒரு வருத்தம் உண்டு. வாகனங்களிலே போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக போங்க. வேலைகளை செய்யும்போது எதையுமே அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி சொல்லாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. எதிரிகள் உங்களை விட்டு தோற்று ஓடுவார்கள். நிறைய பேருக்கு கேஸ் எல்லாம் வந்து அக்விட் ஆகிடும். அதில் வழக்கில் அவங்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் உண்டு. மருத்துவ செலவுகள் குறையும். தந்தை உடல்நிலை கொஞ்சம் மேம்படும். வீட்டில் இருக்கக்கூடிய ரிப்பேர் செலவுகள்லாம் கொஞ்சம் இருக்கும். இந்த நாள் ஒரு பொருளாதார வசதிக்கு ஒரு நல்ல நாளாய் அமையட்டும். அதற்கு 6, 6, 5 என்ற இந்த இலக்கங்களை பெறுவீர்கள். 6, 5 என்ற இலக்கங்கள் உங்கள் வாழ்க்கையிலே
புதிய பரிமாணத்தை ஏற்படுத்த அமையப் போகிறது. இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இளம் மஞ்சள் அப்படிங்கிற நிறத்தை பயன்படுத்துங்கள். இதனால் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. மனதிலே எப்பொழுதும் கோபம், பகை என்பதை மனதில் கொண்டிருந்தாலும், எனக்கு துயரங்கள் எப்போதும் என்னை படுத்துக்கிறதேன்னு ஒரு சோர்வு இருந்தாலும், வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான பகுதி எதுனாக்க லாபம் அப்படிங்கிறதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும்போது சில விஷயங்களிலே நமக்கு இந்த மனோகாரகன் ஒத்துழைப்பு செய்வதில்லை சந்திரன். அதனால் நான் செய்யணும்னு எடுத்தேன் சார், மறந்து போச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. கொஞ்சம் மறதி ஜாஸ்தி இருக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது சாவியை மறக்கிறது, ஹெல்மெட்டை மறக்கிறது, இப்படி மறதி உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் மறக்கிறதை இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது யோசிங்க. எல்லாம் பண்ணேன் ஃபைலை மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணேன் பேனாவை மறந்துட்டேன்னு. இந்த மறதி இன்றைக்கி கொஞ்சம் உங்களை வாட்டும். அதை கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. வேலையில் நிறைய விஷயங்களில் புதிய விஷயங்களாக நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான சூழ்நிலையும் உண்டு. லாபத்தை எதிர்நோக்கி செய்யக்கூடிய வேலைகள்னால ட்ரேடிங் யூனிட்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் லாபம் பெருகக்கூடிய நாள் இன்று. மற்றவர்கள் பாராட்டி அந்த பாராட்டினால் வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களால் பயன் பெறக்கூடிய நண்பர்கள் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. உறவினர்களால் நன்மை உண்டு. தாயார் உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. வண்டி வாகனங்கள் கொஞ்சம் செலவு வைக்கும், அதையும் கொஞ்சம் ரெடிமேடாக பார்த்து வச்சுக்க நல்லது. 4-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியது மதுரை மீனாட்சி அம்மனை வணங்குவது. அவள் மூலம் நமக்கு அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் என்பதனாலே அந்த பச்சை கிளி அப்படிங்கிற அந்த கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளி பச்சை கலரை நீங்கள் இன்றைக்கி நிறமாக பயன்படுத்துங்கள். இந்த நாள் ஒரு இனிய நாளாய், இனிய நாளின் துவக்கமாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. எல்லாம் பண்ண சார், என் வேலை எதுவும் புதுசாக முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு அடுத்து என்ன செய்வது என்று தோண்டாமல் அப்படியே ஓடிட்டுருக்கிற நாளில் இந்த நாள் ஒன்று. ஏன்னா இன்றைக்கி சந்திரன் அப்படிங்கிற அஷ்டமத்தின் கதியில் இருப்பதால், மகத்தில் இருப்பதனாலே திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி உங்களுக்கும் கும்பராசிக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அசதி இருக்கும் உடம்புல, மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் உண்டு, சன்னலங்கள் உண்டு. அதனால் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் ஃபுல்ஃபில் ஆகாமல் ஒரு சூழ்நிலை உண்டு. புதிய காரியங்களை இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆர்வத்தெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. அடுத்தவங்களாம் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் கையை கொடுத்து மாட்டிக்கிட்டாதீங்க. செய்கிற காரியங்கள்லாம் கரெக்டாக செஞ்சால் போதும், அந்த ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். மனசில் பெரிய உற்சாகமான சூழ்நிலை காட்டுறதுக்கு இன்றைக்கி இல்லை. எதுவும் ஓடுது சார் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி இருக்குது. வரவு கம்மி, செலவு ஜாஸ்தி, குழப்பமான சூழ்நிலையை தான் இன்றைக்கி அப்படியே மைண்டு ஓடும். ஆர்வம் இருக்கும், எனக்கு எல்லாரும் பாராட்டணும், எல்லாம் நல்லா சொல்லணும், லாபம் வரணும், எல்லாமே இருக்கும். ஆனால் செய்யல ரிசல்ட் என்ன வருதுன்னு போய் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் ஒன்றும் பெருசாக மாற்றம் இருக்கல இன்றைக்கி. ஓகே, ஜஸ்ட் கீப் கோயிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி புதிய விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 2-8 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதே அதிர்ஷ்ட எண்ணாய் ஆகும். சொக்கநாத பெருமானை வழங்குவதனாலும் அவருடைய தயவாலும் இன்றைய நாளே ஒரு இனிதான நாளாய் அமைத்துக் கொள்ளலாம். இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே சந்திரன் அஷ்டமம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தபோது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற இருக்கும். உங்கள் வரவுகள் கொஞ்சம் தரைபடும். குடும்பத்திலே புதிய வரவு ஒன்று, ஒரு குழந்தையின் வரவு உண்டு. ஒரு வரன் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பேசக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி மத்தியான நேரத்தில் நடக்கும். பொருள் வரவுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிற சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி அமைகிறது.
சில விஷயங்கள்லாம் நான் செஞ்சேன் ஆனால் மறந்து போச்சு சார்னு ரீகால் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அவர் பேர் அப்படின்னு 2 வாட்டி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய சூழ்நிலையாக காட்டுறது. லாபம் கொஞ்சம் அதை நோக்கி பயணங்கள், அதில் என்ன ப்ராஃபிட் வரும், இதில் என்ன ப்ராஃபிட் வரும், இந்த சொத்து விற்றா என்ன வரும்னு லாபத்தை நோக்கி சொத்து பரிமாற்றங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதில் சில கன்சல்டன்சி ரிலேட்டட் மேட்டர்லெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு அதில் 100% மார்க் வாங்கிடுவீங்க, பாராட்டப்படுவீங்க. உங்களை இன்வால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய உயர்வான சூழ்நிலைக்கெல்லாம் உங்களை பயன்படுத்தி கொள்வதிலே ரொம்ப இன்டென்சிவாக ஒர்க் பண்ண போகிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருப்பதனாலே பல விதங்களிலே நீங்கள் ஆதாயம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளிலே 2, 3 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இது அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும் சீர்காழி சட்டநாத பெருமானை வணங்குவதும் இன்றைக்கு உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உயர்வையும் வாழ்விலே தரட்டும். இந்த நாள் இனிய நாளாய், சுபிட்சமான நாளாய், உற்சாகமான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே தொடர்ந்து செய்யக்கூடிய நிலையிலே சில தடங்கள் உண்டு. நான் இந்த காரியத்தை ஆரம்பித்தேனே, இதனுடைய கண்டினியூவேஷன் என்ன அப்படிங்கிறதுல ஒரு டிஃப்ரென்ஷியேட் உண்டு. எப்பயுமே நான் ஏன் பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன தடுமாற்றம் உண்டாகக்கூடிய நாள் இன்றைக்கு. ஆனாலும் இன்றைக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள், சந்தோஷம் உண்டு. உற்சாகமாக வேலைகள் எல்லாம் செய்வீங்க. சிலவங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருந்தால் இன்றைக்கி மருத்துவ செலவுகள் குறையும். எதிரிகளின் தொல்லை குறையும். பகையற்று போகக்கூடிய நிலை அப்படிங்கிற சூழ்நிலை காட்டும். சிலவங்க வழக்கெல்லாம் போட்டிருந்தா கேஸுடைய சாதகமான முடிவை எதிர்நோக்கி உட்காரலாம். இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் லாபத்தில் தான் முடியுமானா இன்றைக்கி லாபம் கிடைக்கும், கவலையப்பட வேண்டாம். ஆதாயம் கன்ஃபார்மாக காட்டுறது நிறையா. கொஞ்சம் அசதி இருக்கும், பகையினாலே அசதி. ரொம்ப எதிரிகளுடைய தொல்லை இப்போ விட்டு போனாலும் அது கொஞ்சம் தூவான மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணுறதுனால கொஞ்சம் தொல்லைகள் உண்டு. அடுத்தவங்களுக்கு உதவலாம் அப்படின்னு எண்ணங்கள் உண்டு. அந்த எண்ணத்தினால சில வருஷத்தில் உங்களுக்கு நல்ல பிளஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அனுமானத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஊதிய உயர்வு, வேலை மாற்றம், கடன் தொல்லையிலிருந்து விடுதலை, திருமணத்தடை நீங்குதல், இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி எதிர்நோக்கி காத்திருக்கலாம். இந்த நாளிலே சூரிய பகவானின் வழிபடுவதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நன்மைகள் பெருகும். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.